அப்போ வருஷத்துக்கு 50,000 கோடிங்கிற மாதிரி 4 வருஷத்துக்கு 2 லட்சமும் போகும். பட் அதோடைய ட்ராக்கை எடுக்கணும்னு சொன்னால் எம்டி விசாகன் கிட்ட இருந்து 4 ஜிமெயில் ஐடி அவருடைய 2 ஃபோனுடைய பேக்கப் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க 3 பேர் வீட்டுக்கும் இன்றைக்கி ரெய்டு போயிருக்காங்க. இப்போ 4 ஜிமெயில் ஐடி ஒருத்தருக்கு எதுக்கு? சரி, ஒன்று எம்ப்ளாயீஸ்க்கு மாத்திரம், ஒன்று தண்ணி, ஒன்று சப்ளையர்ஸ்க்கு, ஒன்று கடைகளுக்கு, இன்னொன்று மந்திரிக்கும் சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கும் மாத்திரமாக இருந்து அந்த டிரான்சாக்ஷனை பற்றி இப்போ எல்லாமே ரெட் ஜெயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவருடைய பிஏ அல்லது ரெட் ஜெயிண்டில் ஒரு டைரக்டர் செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எம்எஸ்எம் மூவிஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் மூலமாக வேட்டையன் மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? இன்றைக்கி தமிழ் மெட்ராஸில் 80-90% தியேட்டர் யார் மூலமாக யார் மூலமாக ரிலீஸ் ஆக முடியும்? எதுக்காக அவங்க வீட்டு அவங்க கல்யாணத்துக்கு மன்னர் மனைவி குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ முழு பணத்தையும் நீங்கள் புரட்டினா தான் படத்தை எடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி 500-600 கோடியை இவர் புரட்டுறார், இவர் வீட்டு திருமணத்திற்கு இவர் வரார்? இதில் சந்தேகமே இல்லை. டாஸ்மாகில் இதே மாதிரி எல்லா எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு முந்தானேத்திக்கு கேஸ் வந்திருக்கு. இப்போ சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறது தான். இப்போ சிபிஐ கொடுக்கணும் டாஸ்மாக்னு சொல்லி வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது கிடச்சி ஏதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆமாம் எனக்கு இப்போ அமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லாட்டி சூப்பர் சீஃப் மினிஸ்டர்ட்டோ அவங்க சொன்னபடி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்தது என்றால் முதல் குடும்பத்தை நோக்கி செல்லக்கூடும். அது இந்த ஆகாஷ் பாஸ்கர் எப்படி 600-500 கோடியை கொண்டு வந்து பட்ஜெட் நடத்துகிறார்? அப்போ உதயநிதியோட பினாமி தானே சொல்ல வேணாம், நேரடி தொடர்பு. அவங்க ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்களை நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நம்ம பல நேர்காணலில் ரைடு இடி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இடி ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வீடு, அதாவது கேகே நகர், மணப்பாக்கம், அதுக்கப்புறம் பல இடங்களில் இப்போ ரைடு காலையிலேருந்து போயிட்டுருக்கு. மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் திரைப்பட தயாரிப்பாளர் அவருடைய வீட்லேயுமே ரைடு போயிட்டுருக்கு. இந்த ரைடு அப்படிங்கிறது இவங்கள விட்டுருவோமே, ஏன்னா டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா விவாதிச்சிருக்கோம். பர்டிகுலராக இப்போ ஆகாஷ் பாஸ்கர்கிட்ட ரைடு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஒரு பக்கம் டாஸ்மாக் விஷயமும் முக்கியம்தான். ஏன்னா அந்த இதில் வெறும் 1000 தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்போ வருஷத்துக்கு 50,000 கோடிங்கிற மாதிரி 4 வருஷத்துக்கு 2 லட்சமும் போகக்கூடும். பட் அதோடைய ட்ராக்கை எடுக்கணும்னு சொன்னால் இடி என்ன பண்ணியிருக்காங்க, எம்டி விசாகன் கிட்டேருந்து 4 ஜிமெயில் ஐடி அவருடைய 2 ஃபோனுடைய பேக்கப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜிஎம் சங்கீதாவுடைய 3 ஜிமெயில் ஐடி ப்ளஸ் 2 ஃபோன் பேக்கப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஜிஎம்தையும் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க 3 பேர் வீட்டுக்கும் இன்றைக்கி ரெய்டு போயிருக்காங்க. இப்போ அதில் கிடைச்ச கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஜிமெயில் இப்போ 4 ஜிமெயில் ஐடி ஒருத்தருக்கு எதுக்கு? சரி, ஒன்று எம்ப்ளாயீஸ்க்கு மாத்திரம், ஒன்று தண்ணி, ஒன்று சப்ளையர்ஸ்க்கு, ஒன்று கடைகளுக்கு, இன்னொன்று பாஸுக்கு மாத்திரம், மந்திரிக்கும் சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கும் மாத்திரமாக இருந்து அந்த டிரான்சாக்ஷனை பற்றி ஏதாவது வந்திருந்தால் இந்த கேஷ் இங்கே கொடுத்துரு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுக்கு அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கிக்கிட்டால் நேரடியாக முதல் குடும்பத்தை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, அதுக்குள்ளே மணி டிரான்சாக்ஷனை பார்க்கணும். 2020 உங்களுக்கு கல்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு 20 கோடி எஸ்என்ஜேக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷ கடைசியிலேயே அந்த பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 20 கோடி ரைட் ஆஃப்னா எனக்கு உங்களுக்கும் புரியல. நம்ம இப்போ 20,000 ரூபா கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்போம். சரியா? 2000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க போல. இல்லை, நான் சொல்கிறது இங்கே நேர்மையான பணமாக இருந்தால். பட் 20 கோடி ரூபாயை ஒருவர் நாங்கள் ஏதோ இது மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு கொடுத்துட்டு 6 மாதம் கழித்து அந்த மார்ச்லேயே அதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா அது என்ன விவகாரம்? ஸோ இது எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்காங்க. இடி ஏற்கனவே 2 முறை இந்த 3 அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் பதில் கொடுக்கணுன்னு, கோர்ட்டில் கேஸ் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு வரலன்னு இப்போ இன்றைக்கி ரைடு வந்திருக்காங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் வந்த செய்தி 6 இடம் ஒரு சில சேனல்களும் 10 இடம் சொல்கிறாங்க.
அந்த 3 பேரை தாண்டி 2 கான்ட்ராக்டர்னு சொல்கிறாங்க. ராஜேஷ்குமார் என்று ஒருவரும் தேவகுமார்னு ஒருத்தரும் சொல்கிறாங்க. எஸ்என்ஜேவுடைய அலுவலகம்னு சொன்னாங்க. 7வதாக சொல்கிறப்பட தான் நீங்கள் சொல்கிற தேனாம்பேட்டையில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிறாங்க. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி தான் ஒரு வீட்டு மேரேஜ் நடந்தது. முதல் குடும்பத்தின் தமிழக மன்னர் பரம்பரை எல்லாம் அங்கே இருந்தாங்கன்னு பார்த்தோம். இவங்க யார்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சைடில் ஒரு சில குரூப்பை தவிர மீதி உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தியேட்டரும் 90% ஒரே ஒரு கார்பரேட் குடும்ப நிறுவனம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், ரெட் ஜெயண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சினிமா தயாரித்தா ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க தான் பண்ண முடியும். அவங்க ப்ரொடியூஸும் பண்ணாங்க, ரிலீஸும் பண்ணாங்க. இவர் அமைச்சரானார் ஒரு கட்டத்தில். 2வது நிறைய அவங்களே பண்ணுனா ஆக்சுவலாக இந்த இடி ரைடெல்லாம் 2022 வாக்கில் ஆரம்பித்த பொழுது இப்போ உதாரணமாக சூப்பர் சீஃப் மினிஸ்டர்னு நம்ம சொல்கிற மாப்பிள்ளை சார் கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியில் டைரக்டராக இருந்தார். நீங்கள் பேரை போட்டு கூகுள் சர்ச் பண்ணால் டைரக்டராக இருந்தால் எந்தெந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்காருன்னு கிடைக்கும். ஆனால் அவர் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கலாம். இப்போ அந்த இடி ரைடுக்கு அப்புறம் அதுலேருந்தெல்லாம் அவர் டைரக்டர்லேருந்து விலகிட்டார், ராஜினாமா பண்ணிட்டார். அவர் ஷேர் வச்சுருக்கலாம், அவருடைய முதலீடு இருக்கலாம், ஆனால் டைரக்டர் கிடையாது. அது மாதிரி இவர் அமைச்சரான உடனே டைரக்டர்ஷிப்பு ரெட் ஜெயிண்ட்லேருந்து விலகிட்டார். இப்போ எல்லாமே ரெட் ஜெயிண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவருடைய பிஏ அல்லது ரெட் ஜெயிண்ட்டில் ஒரு டைரக்டர் செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எம்எஸ்எம் மூவிஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் மூலமாக வேட்டையன் மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரே அக்கௌண்ட்டில் எல்லா பணத்தையும் காட்டாமல் பிரிக்கலான்னு. இப்போ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். அப்படி என்ன ஆதாரம்? இப்போ டான் பிக்சர்ஸனுடைய அரவிந்த் பாஸ்கர் வச்சுக்கிட்டு தான் பின்னாடி உதயநிதி இயங்குறாருன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? படம் இப்படி ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு தமிழ் மெட்ராஸில் 80-90% தியேட்டர் யார் மூலமாக யார் மூலமாக ரிலீஸ் ஆக முடியும்? எதுக்காக? அவங்க கல்யாணத்துக்கு மன்னர் மனைவி குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை தவிர நீங்கள் இவங்களுடைய இதுக்கு வலைதளத்தில் போய் பார்த்தீங்கனாலே ரெட் ஜெயண்ட்டுடைய வலைதளம், இது ஆகாஷ் பாஸ்கருடைய டான் பிக்சர்ஸ் வலைதளம் எல்லாம் போனாலே அவங்க ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி அவங்க தொடர்பாக அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாம் எதுவும் பெரிய சீக்கிரசிலாம் இல்லை. தன்னுடைய பேரில் சார் 4 படம் இன்னைக்கு இதே ஏற்கனவே இன்னொரு தயாரிப்பாளர் ஒன்று, அவரும் திமுகவுடைய மூத்த தம்பின்னு சொல்கிறதா மகன்னு சொல்கிறதா, நைனாகாரு மகன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டாலினுடைய அன்பு தம்பியா ஜாஃபர் சாதிக் என்பவர் 4 படம் தயாரிச்சிட்டு இருந்தார். 2 படத்தில் அமீர் சுல்தான் தான் டைரக்டரு. ஒரு படத்தில் அந்த பாட்டை ரிலீஸ் செய்தது கிருத்திகா உதயநிதிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தது. அவர் இப்போ ஈடியில் மாட்டி இப்போ அந்த படம்லாம் நின்று கிடக்கு. அவர் போன மாதம் ஈடியிலேருந்து வெளிவந்தப்போ தப்பட்ட பட்டாசு வெடிச்சு வந்திருக்கு. படங்களும் வெளிவரும்னு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால் கோயம்புத்தூர் சைடில் திருப்பூரை சேர்ந்த ஒருத்தரை தவிர மீதி பெரும்பாலான ஒரு 2 பேர் ஒரு 80-90 தியேட்டர் வச்சுருக்காங்க. மீதமுள்ள அனைத்து மெட்ராஸ் தியேட்டர்களும் தமிழ்நாடு தியேட்டர்களும் சிவப்பு பூதத்து கீழே தான் இருக்குது. ஸோ அதனால அந்த லிங்க் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இவர் அதுவும் யாரை வச்சு தயாரிக்கிறார்னு பார்த்தா சின்ன படமெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக இவங்களே ரெட் ஜெயண்ட்டே காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதோடைய பட்ஜெட்லாம் 5 கோடிக்குள்ள தான் எடுத்தாங்க. அப்படிங்கிறத விட அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் உதயநிதி அவர்களுடைய மனைவி தான். அந்த கதை கொடூரமான கதைகள், லிவிங் இன் ரிலேஷன் டைப்பில் அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் நான் சொல்கிறது அந்த படம் 5 கோடிக்குள்ள பட்ஜெட் தான். ஆனால் அதே மாதிரி அமீரே ஹீரோவை வச்சு ஒரு படம் வந்தது. அதோட மொத்த பட்ஜெட்டும் 6 கோடி தான். ஆனால் கலெக்ஷன் ஆனது 1 கோடி தான். உயிர் தமிழுக்காகவோ என்னவோ. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ 250 படம் போன வருஷம் வந்ததில் 9 படம் தான் லாபம் எடுத்தது. 241 படங்கள் நஷ்டம்ன்றாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் 241 நஷ்டம் சொல்லியிருக்காங்களா லாபம் சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ கருப்பை வெள்ளையாக்க உதவுவது இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ ஆகாஷ் பாஸ்கர் 4 படம் எடுக்கிறான்றாங்க. ஒரு படத்தில் திரு சிவகார்த்திகேயன் ஹீரோங்கிறாங்க. அமரன் படத்துக்கு பிறகு அவருடைய சம்பளம் 75-80 கோடிங்கிறாங்க. அப்போ 80 கோடி அவருக்கு, டைரக்டருக்கு, இவருக்கு மியூசிக் டைரக்டர்னா 125 150 கோடி பட்ஜெட்டு. அப்போ திடீர்னு புதுசாக அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏதோ 2 படத்தில் வேலை செஞ்சவருங்கிறதுக்கு இப்போ எங்கேருந்து 150 கோடி பணம் வருது. இல்லை, அவங்களுடைய அப்பா ஒரு நகைக்கடை ஓனர் சார். சேலத்தில் நகைக்கடைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. சேலத்தில் தான் நான் வளர்ந்தவன். அதனால அதுலலாம் ஒரு 5 கோடி 10 கோடி பிஸ்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அக்ரிகேட்லேயோ செகண்ட் அக்ரிகேட்லேயோ கடைகள் இருந்தால் ரொம்பலாம் பெரிய டர்ன் ஓவர் வராது. மெட்ராஸ் மாதிரி இடத்துல அதுவும் இன்னைக்கு இருக்கிறதுல இருந்தால் தான் பெரிதாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு சினிமாவுக்கு டைவர்ட்
டைவர்ட் பண்ணுற 100-200 சரி அது ஒரு படம் தான். அதுக்கப்புறம் இவரை வச்சுக்கிட்டு ஒரு படம்ன்றாங்க, தனுஷை வச்சுட்டு இட்லி கடைன்னு ஒரு படம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதர்வா முரளியை வச்சுட்டு இதயம் முரளின்னு ஏதோ ஒரு படம் சொல்கிறாங்க. இன்னொரு படம் கூட சொல்லி 4 படம். STR 49 ஓகே, சிம்புவோடைய 49வது படம்ன்றாங்க. இப்போ இவங்க எல்லா ஒரு படமும் 150 கோடினா 600 கோடி. முன்னாடியெல்லாம் எப்படின்னா படத்தை நீங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்து நீங்கள் எடுக்க முடியும். இன்றைக்கி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ முழு பணத்தையும் நீங்கள் புரட்டினா தான் படத்தை எடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி 500-600 கோடியை இவர் புரட்டுறார், இவர் வீட்டு திருமணத்திற்கு இவர் வரார், இதில் வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசு ஒரு பெரிய டெக்னிக்கை கற்றுக்கிடுச்சு. 2-3 பெரிய வழக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வழக்கு வந்து ஓஷன் லைஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, 2 டைரக்டர்ஸ், 2 பேரும் நானும் நீங்களும் 50-50% போட்டு ஆரம்பிக்கிறோம். ஒரு அடுத்த வளர்ச்சிக்கு போகிறப்ப உங்களால் பணம் போட முடியல, நானே 90% வரைக்கும் போய்டுறீங்க, நீங்கள் 10%ஓட நின்றுறீங்க. அந்த 90% பார்ட்னரு அந்த கம்பெனியை பப்ளிக் லிமிட்டடாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களை விலைக்கு வாங்கணும்னு பார்க்குறாரு. அப்போ 2 பேருக்கும் தகராறு வருது. நீங்கள் 13 கோடி கொடுக்கணுன்றீங்க, நான் 7 கோடி கொடுக்கணுன்றேன். சண்டை இந்த 5 கோடிக்கு தான். வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் திடீரென்று அந்த 2வது நபர் போய் முதல் நபர் பேரில் எக்மோரில் போய் அசோக் நகரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க எக்மோர் போலீஸ் தலைமையகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட 50 கோடி ரூபாய்க்கு செக்கு, போஸ்ட் டேட்டட் செக்கு வாங்கிக்கிறாங்க. இதை 2 மாதம் கழித்து அவரே வழக்கில் போய் மூத்த வழக்கறிஞரை வச்சு சொல்கிறார், என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 50 கோடிக்கு செக்கு வாங்கிக்கிட்டாங்கன்னு. ஆனால் இந்த நேரத்தில் இடி போய் வந்து அந்த முதல் 90% வச்சுருக்கிற எஸ்கே பீட்டருங்கிறவர் 400-500 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை பிடிச்சோன்றாங்க. ஆனால் இல்லை, நாங்கள் 2 பேர் செட்டில் பண்ணிக்கிட்டோம், வழக்கம் முடிச்சிட்டோன்னு சொல்லி இடி இதில் சம்மந்தம் இல்லைன்னு இப்போ முடிச்சிட்டாங்க. இது ஒரு வழக்கு. இதே மாதிரி பின்னி லிமிட்டட்னு சொல்லி, பின்னிக்கு உங்களுக்கு பெரம்பூரில் இடம் இருக்குது. அந்த இடத்த லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற ஒரு கம்பெனி வாங்கிட்டு டெவலப் பண்ணலான்னா அந்த இடத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக குடிசைகள் போட்டிருந்தாங்க. திடீர் நகரம் இன்னொரு பேர். அதை நீக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதற்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் கேஷாக செலவு பண்ணதாக அந்த லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, அவர் இன்னொருவருக்கு OMRல இருக்கிற இடத்த விற்றவருக்கு கேஷ் போர்ஷன்ட்டு கொடுக்கல. சரி 15 கோடிக்கு பேசிட்டு 9 கோடி ரெஜிஸ்ட்ரேஷன், 6 கேஷ், இந்த 6 கொடுக்கலன்னு அவர் வழக்கு போட்டப்ப உன்கிட்ட கேஷ் இருக்கா என்னன்னு ஐடி ரைடு வந்தப்ப 50 கோடி இப்படி கேஷாக கொடுத்துருக்கேன் அந்த பின்னி லேண்டுக்குன்னு சொல்லிட்டார். இப்போ ஐடியில் இருக்கிற அந்த ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அப்போ டிவிஎஸ்சி என்ன பண்ணுது அப்படின்னு 2019 ஹைகோர்ட்டில் கேட்ட உடனே டிவிஎஸ்சி நாங்கள் பார்க்குறோன்னு 2024 நவம்பரில் வழக்கு போடுறாங்க. ஜனவரியில் எஃப்ஐஆர் போடுறாங்க. பிப்ரவரியில் இடி போய் உங்களுக்கு ரெய்டு பண்ணி மொரீஷியஸ்லேருந்து 280 கோடி இந்த ப்ராப்பர்ட்டிக்காக வந்திருக்குன்றாங்க. அதன் பிறகு மே மாதம் டிவிஎஸ்சி போய் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, அங்கே போய் இந்த வழக்கை நாங்கள் விசாரித்தா எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நீதிபதி ஏற்றுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ 280 கோடி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா கூட அந்த ஒரிஜினல் கேஸ் இல்லை என்பதால் இப்போ அந்த விசாரணை பண்ண முடியல. அதில் நேரடியாக PK சேகர் பாபு என பிராக்கெட் PKS DMKன்னு 10 லட்சமோ 12 லட்சமோ அன்றைக்கி கொடுத்ததா இது 2016. இப்படி அவர் பெயர் உட்பட இருக்குது. ஸோ இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. இந்த 2 கேஸ்லேயும் அடிப்படை கேஸ் முடிச்சாச்சு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, அதனால உங்களுக்கு ரெய்டு போகக்கூடாது, இடிக்கு பவர் இல்லைன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இடி அப்பீலுக்கு போயிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போ டாஸ்மாகில் இதே மாதிரி எல்லா எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு முந்தானேத்திக்கு கேஸ் வந்திருக்கு. அதில் 2 நீதிபதிகள் கொண்ட விடுமுறை பெஞ்சு இது சிபிஐ, இடி, தமிழக அரசு, ஹோம் செக்ரட்டரி, எம்டி எல்லாருக்கும் 1 வாரத்தில் ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 வாரம் கேட்டாங்க. ஆனால் ஜட்ஜு இன்னும் 1 வாரத்துக்கு அதே ஜட்ஜு அதே பெஞ்ச் இருக்கும், அதனால நானே இருக்கப்போ முடிச்சிடுறேன், நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்கன்னு சொல்லி 1 வாரத்தில் கொடுத்துருக்காரு. அடுத்த வாரத்துக்குள்ளே இதில் முடிச்சாகணும். இப்போ சிபிஐ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், லஞ்ச ஊழல், பிளாக் மணி என்று சொன்னால் ஐடிஓ சிபிஐ தான் வர முடியும்.
இடி வர முடியாது. இடிங்கிறது மணி லாண்டரிங் மாத்திரம்தான் வர முடியும். மணி லாண்டரிங்லேயும் பெரும்பாலும் வெளிநாட்டு பணம் வந்தால் தான் வர முடியும். ஸோ இதிலெல்லாம் பிளாக் மணி அந்த காம்பனண்ட்டு தான் அதிகம்னா சிபிஐ வருவதற்கு இரண்டே வழி தான். ஒன்று மாநில அரசுக்கு சிபிஐக்கு மாற்றணும், இல்லாட்டி ஹைகோர்ட் மாற்றணும். ஸோ மாநில அரசு எந்த மாநில அரசும் கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஆட்சி ரொம்ப சின்ன சின்ன அல்பமான கேஸை கூட சிபிஐக்கு கொடுக்கல, அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி வழக்கு உட்பட. அதனால இப்போ சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் இப்போ சிபிஐ கொடுக்கணும் டாஸ்மாக்னு சொல்லி வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது கிடச்சி இன்னும் இந்த அதிகாரிகள் ஏதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆமாம் எனக்கு இந்த இமெயில் வந்துச்சு, இந்த ஃபோன் வந்துச்சு அமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லாட்டி சூப்பர் சீஃப் மினிஸ்டர்ட்டோ, அவங்க சொன்னபடி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்ததென்றால் முதல் குடும்பத்தை நோக்கி செல்லக்கூடும். அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரெட் ஜெயண்ட் ஆகாஷ் பாண்டியனை வச்சு பாஸ்கரை வச்சு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட்டுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, யாருடைய பணம் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ரெட்ரோன்னு ஒரு படம் வந்துச்சு. கங்குவா படத்தை 300 கோடி பட்ஜெட்டு 1000 கோடி கலெக்ஷன் ஆகுமான்னு கேட்டால் இல்லை 2000 ஆகும் அப்படின்னு அன்றைக்கி அந்த டைரக்டர் பேசினார், ப்ரொடியூசர் பேசினார். 100 கோடி கூட கலெக்ஷனால். கங்குவாவை பார்த்துட்டு ஐயோ படம் நல்லா இல்லைன்னு சொன்ன நண்பர்கள் பலரும் இப்போ ரெட்ரோவை பார்த்துட்டு கங்குவா நல்ல படம் சார் ரெட்ரோவை பார்க்குறப்பன்னு பல பேர் விமர்சனம் எழுதினாங்க. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தியேட்டர் கலெக்ஷன் ஆஸ் பர் மார்க்கெட் இதில் வெப்சைட் படி 55 கோடி கலெக்ஷன் ஆகிருக்குன்றாங்க. ரெட்ரோவுடைய பட்ஜெட் 65 கோடி. அதில் டேக்ஸ் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்லாம் போச்சுன்னா 20 கோடி கூட தயாரிப்பாளருக்கு வந்திருக்காது. ஆனால் ரெட்ரோல லாபம் அதில் 10 கோடியை அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடி இருக்குது, இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே படம் ஓடலைன்னா மொத்தத்தில் ரேட்டை நெகோஷியேட் பண்ணி குறைச்சிருவாங்க. ஸோ கருப்பு வெள்ளையாகிறது என்பதற்கு ரெட்ரோ அந்த 10 கோடியே மிகப்பெரிய சாட்சி. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் இந்த ஆகாஷ் பாஸ்கர் எப்படி 600-500 கோடியை கொண்டு வந்து பட்ஜெட் நடத்துகிறாரு. அப்போ உதயநிதியோட பினாமி தான் சொல்ல வேணாம், நேரடி தொடர்பு அவங்க மூலமாக தான் படம். அது இல்லைன்னா வேற என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தானே கேள்வி. பினாமின்னு சொல்ல வேணாம், வேற என்னன்னு சொல்லலாம். இல்லை பினாமினே இல்லை, ஓப்பனாக தானே செய்கிறாங்க. பினாமின்னா அவர் பேரே இல்லாமல் இருக்கணும். இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணால் தியேட்டர் யார் மூலமாக தியேட்டருக்கு போகும்? நீங்கள் போய் அந்த இது அவருடைய இதை ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போனால் அவரை இவர் வாழ்த்துறது, அவங்க வாழ்த்துறது, திருமணத்தில் கலந்து கொள்வது எல்லாமே இருக்குது. நிச்சயமாக அடுத்த 2 நாட்களில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி தேடுறதை விட ஐடி பல நாட்கள் விசாரிச்சுட்டு தான் இதை வருவாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு படம் நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் உடனே ஐடி வருவாங்க. ஏன்னா 100-200 கோடி ஒரு வாரத்தில் கலெக்ஷன் சொல்லுவாங்க. கடைசியாக மம்முட்டி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதுக்காக அந்த இதை கூட மெட்ராஸில் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை ரைடு பண்ணாங்க. மோகன்லால் படம், கரெக்ட், மோகன்லால் படத்துக்கு எம்புரான் படத்துடைய ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை ரைடு பண்ணாங்க. பட் இந்த இடத்துல இடியே வந்திருக்குங்கிறப்ப இது நிச்சயமாக இது. ஏன்னா நீங்கள் கேஎன் நேரு கேஸில் நம்ம ஒன்று பார்த்தோம். அவருடைய தம்பி ட்ரூடம் என்ற ஒரு கம்பெனிக்கு 30 கோடி கடனை இது பண்ணார். அதில் ட்ரூடமில் சம்மந்தப்பட்ட இன்னொரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தால் இவருடைய கசின்கிறாங்க, சபரீஷனுடைய கசின் அப்படிங்கிறாங்க. ட்ரிஷே எனர்ஜி கிரீன் எனர்ஜிங்கிற கம்பெனியில் டைரக்டராக இருப்பவர் பிரவீன் காந்தி எனப்படும் சபரீஷனுடைய கசின் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருடைய கம்பெனிகள் அந்த 2022 ரைடு அப்பவுமே ரைடு ஆச்சு. ஆனால் அப்போ ஏன் என்ன பண்ணலன்னு தெரியல, இப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எனவே இப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இடி வேகமாக செய்யலைன்னா மக்களுக்கு நம்பிக்கையே போயிடும். சும்மா இடி ரைடு பண்ணிட்டு போயிடுறாங்களான்னு. மிக நிச்சயமாக இன்னைக்கு வரைக்கும் வர்ற டேட்டா, ஏன்னா நான் பத்திரிகைகளை பல வருடங்களாக ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய கணக்கில் பார்த்தாலே மிக நிச்சயமாக பெரிய விஷயம். போன தடவை கரூரில் ரைடு போனாங்க சார். காலையில் நியூஸ் என்ன வந்தது, கொங்கு மெஸ்ஸு, சக்தி மெஸ்ஸு, அப்புறம் ஒரு கான்ட்ராக்டர்னாங்க. அந்த கான்ட்ராக்டர் சங்கர் ஆனந்த்னு பேர் சொன்னாங்க. நான் கூகுளில் போய் தேடினா அவர் கரூரில் ரோடே போடாமல் 3.25 கோடி ரூபாயை கேஷ் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அவர் பேரில் வழக்கு அந்த ஹைவேஸ் துறையில் அவருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாம் தமிழக அரசு நமது வரி பணத்தில் எடுத்து செலவு பண்ணிவிட்டு திமுகவுக்கு நெருக்கமான கான்ட்ராக்டருக்கு போகுது. இன்னைக்கு 2 கான்ட்ராக்டர் பேர் வருது. இவங்கெல்லாம் அந்த செந்தில் பாலாஜியுடைய கரூர் கேங்கை சேர்ந்தவர்கள். ஏன்னா இப்போ கரூர் கேங் 4800 கடை இருக்குது டாஸ்மாகில். இப்போ ஒரு கடையில் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கிட்டா அதில் 5 லட்ச ரூபா தான் டாஸ்மாகுக்கு வருது, 5 லட்ச ரூபா வெளியில் போகுதுன்னா அதை வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட். அந்த டீமை சேர்ந்தவங்க தான் இந்த கான்ட்ராக்டரா என்பது தெரியல. நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் இன்னும் நல்ல தகவல்கள் வரும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.